ஹாய், வெல்கம் டு அஜேஸ் பிஓவி. இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்துல பறிச்ச பிரிஞ்சி இலை, புதினா, பச்சை மிளகாலாம் வச்சு ஒரு சுவையான பிரியாணி தான் செய்ய போறோம். அது மட்டும் இல்லாம எங்க வீட்டுக்கு இன்னைக்கு கசின்ஸ்லாம் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 பேர்கிட்ட இப்ப வீட்டுல இருக்காங்க. அதனால ஒரு பிரியாணி செய்யலாம்னு ஒரு பிளான் பண்ணோம். அதனால இப்ப எல்லாரும் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே ஒருத்தரா பார்த்துலாங்க. அம்மா பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. டபரெல்லாம் வச்சு வெங்காயம் தாப்பா போட்டிருக்கேன். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. அடுத்தது ஒவ்வொரு பொண்ணுங்களா போய் ஒரு பொண்ணு பச்சை மிளகாய் பறிச்சுட்டு வரணும், ஒரு பொண்ணு வந்து பிரிஞ்சி இலை பறிச்சுட்டு வரணும், ஒரு பொண்ணு புதினா இலை பறிச்சுட்டு வரணும். எல்லாம் லைட்டா பிரியாணி ஸ்மெல் வர மாதிரி இருக்கு. அப்படியா? அப்புறம் பிரியாணி சூப்பரா வரும். பிரியாணி சும்மா சொன்னேன். ஏய் ஏண்டா? சரி எல்லாரும் கூப்பிடுங்க. டக்குனு பச்சை மிளகாய் எல்லாம் சீக்கிரமா பண்ணுங்க. சந்தியா இங்க வாமா கொஞ்சம். சித்தி வேலை வச்சுட்டாங்க. வா டக்குனு. வந்து புதினா மட்டும் மாடியில கொஞ்சம் போய் பறிச்சுட்டு வந்துடுறேன்னா அங்க இருக்கும் பாத்திரம்லாம் எடுத்து கொஞ்சம் புதினா பறிச்சுட்டு வரலாம். பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்ய போகிறோம். ஸோ எங்கள் சித்தி மாடி தோட்டத்தில் புதினா பறிக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல, ஸோ அதனால் பறிக்கலாம் நம்ம. ஸ்வேதா, திவ்யா போயிட்டு மாடியில பிரிஞ்சி இலையும் பச்சை மிளகாய் கொஞ்சம் பறிச்சுட்டு வாங்கம்மா. வாங்க போலாம். எனக்கே தெரியலையே, இது பார்ப்போம். அதோ இங்க இருக்கு பச்சை மிளகாய். எவ்வளவு இருக்கும்? ஐ திங்க் ஒரு 6 எடுக்கலாம். நீ பார்த்து செடியே பிச்சு மாட்டிக்கிற போகுது. என்னங்க மாங்காலாம் இருக்கு? ஏமா எங்க? 2 இருக்கா? பறிச்சிடலாமா? சரி வேணாம், எடுத்து கிட்டுவாங்க. பிரிஞ்சி இலை பறிங்க போங்க. வா வா. எங்க இருக்கு? ஏதாவது சொல்லு திவ்யா. பிரிஞ்சில் எங்க இருக்கு? அங்க இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க தேர்றதே பெரிய வேலையா இருக்கு. ஐ திங்க் இதான் நினைக்கிறேன். பார்க்கறதுக்கு அப்படிதான் இருக்கு. அப்போ ஓகே, எடுத்துடலாம். எங்க இருக்கு பிரிஞ்சால்? பிரிஞ்சால் இல்ல திவ்யா, ஓகே வாங்க. 2 போதுமா? 4 பறிங்க. ஒரு 5 எல்லாம் பறிச்சாச்சு. ஓகே. A few moments later. ஓகே, அரை மணி நேரம் ஆயிடுச்சு பிரியாணி செய்ய ஆரம்பிச்சு. இப்போ வாங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன் மறுபடியும் ஒரு செக் பண்ணிடலாம். யோதா ஸ்வேதா என்ன பண்ணிட்டு இருக்க ஸ்வேதா? நான் வெங்காய பச்சடி பண்ணிட்டு இருக்கேன். ஆனியன் ரைட்டா ஆல்மோஸ்ட் கட் பண்ணியாச்சு எல்லாத்தையும். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையும் இதுல போட்டா முடிஞ்சிடும். ஓகே, இன்னும் 2 பேர் நீங்க என்ன பண்றீங்க? ஒன்றும் வரல. ஒன்றும் பண்ணலையா? ஓ, அவளுக்கு ஹெல்ப் பண்ணு போ. தனியா கஷ்டப்பட்டு இருக்காங்க. சந்தியா புதினா ஃபர்ஸ்ட் இருக்கியா? புதினா ரெடி அங்கதான் இருக்கு. ஓகே சரி வாங்க இப்ப சமையல் கட்டல போயிட்டு என்ன நடக்குதுன்னு பாத்துக்கலாம். நான் ஆனியன் ரைட்டா ரெடி பண்ணிட்டேன். வாங்க. நம்ம இப்ப எந்த நிலைமையில இருக்கு? வெங்காயம் வதங்கிடுச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கிடுச்சு. பிரியாணி ஸ்மெல் அடிக்குது. இந்த வாசனை மணக்க பிரியாணி செஞ்சு ஸ்மெல் அடிக்குது. இதுதான் எங்க பெரியம்மா இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. Longer than a few minutes later. அஜய் பாரு, நீ தான் பார்க்கணும் சொன்னல. தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு. இப்ப கறி போட போறேன். லெக் பீஸா இருக்குது. ஆளுக்கு ஒரு லெக் பீஸ்டா. அண்ணனுக்கு ஒரு லெக் பீஸ், தம்பிக்கு ஒரு லெக் பீஸ், தங்கச்சிக்கு ஒரு லெக் பீஸ். அப்பா லெக் பீஸா வாங்கிட்டு வந்திருக்காரு. எப்போதும் கொட்டுங்க எல்லாத்தையும். கொஞ்சோண்டு ஃப்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஏற்கனவே 4 கிலோ இருக்குது. 4 கிலோ சிக்கனா? ஆமா. Oh my god. அதனால கொஞ்சம் ஃப்ரை பண்ணலாம். கறியா எடுத்து வச்சுட்டு. ஓகே. 4 கிலோ போட்டாச்சு. 1 eternity later. நாம முடிஞ்சதா இல்லையா? முடிஞ்சிச்சுப்பா. எப்போ ஆஃப் பண்ணிட்டேன், நீங்க வரவே இல்லை. என்ன பசிக்குதுடா. சரி வாங்க பார்க்கலாம். சரி ஃபர்ஸ்ட் ஓபன் பண்றோம். சூடா இருக்கு. பார்த்து பிரியாணி ரெடி. அடுத்தது வந்து இங்க சைடிஸும் கொஞ்சோண்டு அக்கா பண்றாங்க. எங்க அக்கா பண்றாங்க, உங்க பெரியம்மா பண்றாங்க. அடுத்தது அவங்க அது சிக்கன் இங்க இருக்கு. அது வந்து கொஞ்சோண்டு தொக்கு மாதிரி பண்ணிக்கலான்ட்டு. ஓகே, சீக்கிரமா செய்யுங்க. எல்லாத்தையும் வச்சு ஒரு புடி பிடிப்போம். ஆமா. ஓகே ஓகே. ஃபைனலி ஒரு வழியா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி பார்க்கவே செம்மையா இருக்கு. அம்மா வந்து பிளேட் போடுறாங்க. லெக் பீஸா வந்து யாருக்கு போட போறாங்க தெரியலை.